சம்மந்தமே இல்லாம மீனா கூட சண்டை புடிச்சு, "நானும் விஜயா புள்ள தான்டா" அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுட்டாரு முத்து. அதே ஈவ்னிங் வந்து மீனா கிட்ட வந்து சமாதானமாகி தன்னோட தப்ப வந்து உணர்ந்து, "நான் அண்ணாமலை புள்ளையும் தான்டா" அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து நிரூபிச்சுட்டாரு. அது இன்னைக்கு எபிசோட் பார்த்தவங்களுக்கு புரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, சிந்தாமணியோடைய ஹஸ்பண்ட் வந்து சிந்தாமணிக்கு வந்து ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி இப்படி சத்யா வந்து பணம் கேட்ட விஷயத்த வந்து சொல்றாரு. அப்ப வந்து "என்னத்துக்காக?" அப்படின்னு வந்து சிந்தாமணி கேட்கறாங்க. அப்ப அவர் வந்து சொல்றாரு, இப்படி அவங்க அக்காவுடைய புகுந்த வீட்ட வச்சு ஃபைனான்ஷியலா கடன் வாங்கியிருக்காங்களாம். அவங்க வந்து இப்ப கேஸ் போட்டாங்களாம். அத வந்து திருப்பி குடுக்கணுமா? இப்போதைக்கு 10,00,000 குடுத்தாங்க அப்படின்னா, கோர்ட்ல வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிரலாமா? அதனால தான் 10,00,000 வேணும் அப்படின்னு வந்து நிக்கிறான் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப சிந்தாமணி சொல்றாங்க, "அதுக்கு செக் வச்சதே நான் தான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்க, "இல்ல நான் தான் எனக்கு தெரிஞ்ச ஃபைனான்சியர் மூலமா அவங்க வீட்ட வந்து வாங்குறதுக்கு பணம் குடுத்திருந்தேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அப்ப நீ இன்னும் திருந்தவே இல்லல்ல?" அப்படின்ற மாரி அவர் கேட்கிறாரு. "அதெல்லாம் இருக்கட்டும். நான் வந்து ஒரு காரியத்தோட தான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இவன் வந்து உங்ககிட்ட பணம் கேட்பான் அப்படின்னு தெரியும். அதனால தான் பண்ணேன்" அப்படின்னு சொல்லி புது உருட்டு ஒண்ணு உருட்டுறாங்க. "ஏன்?" அப்படின்னு கேட்டதுக்கு வந்து சொல்றாங்க, "இல்ல இப்ப வந்து இவன் வந்து உங்ககிட்ட பணம் கேட்டிருக்கான். பணத்த தாரேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா பணம் தரணும் அப்படின்னா, என் பொண்ண லவ் பண்றல்ல, பொண்ண விட்டுரு. பொண்ண வந்து பிரேக்கப் பண்ணி விட்டுரு" அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அப்ப அவனுக்கு வேற வழி கிடையாது. அக்கா குடும்பத்துக்காக அவ இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒருத்தன் தான். சென்டிமெண்டல் இடியட்ங்க. கண்டிப்பா பண்ணுவான். சோ இது மூலமா வந்து நம்ம ரேகா வாழ்க்கைய வந்து காப்பாத்திரலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பார்க்குறாரு. நல்ல முடிவு தான் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து சிந்தாமணி வந்து சொல்றாங்க, "பணம் குடுக்கும்போது சொல்லுங்க நானும் வரேன். நானும் அவன் மூஞ்ச பார்க்கணும். என் பொண்ணையா லவ் பண்றான் அவன். அவன் மூஞ்சி அந்த டைம் வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கணும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்படின்ற மாரி சொல்றாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தோம்னா, சிந்தாமணிக்கு புரிஞ்சிருச்சு. இவங்க வந்து வக்கீல் மூலமா வந்து 10,00,000 குடுத்து ஸ்டே ஆர்டர வாங்கி, அதுக்கு பிறகு மந்த்லி வந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டா கட்டி இத கடன் அடைக்கலான்னு பார்க்குறாங்க. விட்டா நமக்கே அல்வா குடுத்துருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே வந்து அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் ஒண்ணு அனுப்புறாங்க. அதாவது இன்னும் 2 நாள்ல வந்து பணத்த குடுக்கணும். இல்ல அப்படின்னா வீடு வந்து ஏலத்துக்கு போயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. அந்த நோட்டீஸ் நேரா அதாவது முத்து மீனா வக்கீலுக்கு போகுது. அவங்க அத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகி உடனே வந்து மீனா வீட்டுக்கு வராங்க. வந்தோனே "வாங்கம்மா எங்க இந்த பக்கம்?" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. "ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். யாரும் பதட்டப்பட வேணாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப முத்து கேட்கிறாரு, "என்ன மேடம் சொல்லுங்க. என்ன விஷயம்?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. விஜயா ஒரு பக்கம், "ஐயோ! சொல்லுங்க மேடம். எதுவும் பிரச்சனையா? மனோஜுக்கு எதுவும் பிரச்சனையா? டைவர்ஸ்க்கு எதுவும் பிரச்சனையா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப இவங்க சொல்றாங்க, "மனோஜோட டைவர்ஸ்க்கெல்லாம் வேற யாரும் பிரச்சனை இல்ல. மனோஜ் தான் பிரச்சனை. நான் அத பேச வரல. நான் வந்து இப்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். உங்க வீடு வந்து ஏலத்துக்கு வரப்போது இன்னும் 2 நாள்ல. அதுக்கு முன்னாடி நீங்க பணத்த கட்டணும். இல்ல அப்படின்னா ஏலத்துக்கு வந்துரும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே வந்து திரு திருன்னு முழிக்கிறாங்க எல்லாரும். அப்ப விஜயா வந்து பழையபடி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. "எல்லாம் இவளால தான், இவளால தான். இவ வந்து அவளுக்கு எதிரா ஜெயிச்சதால தான் அவ வந்து இவ்ளோ பழி வாங்குறா எங்கள. இவ மட்டும் இவ பதவி வேணாம் அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ணா அப்படின்னா நம்ம வீடு கிடைச்சிடும்ல. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா இவ? இவ வீட்டுக்கு வந்ததுல இருந்தே எங்க வீட்டுக்கு தரித்திரம் பிடிச்சிருச்சு. இப்ப அது மட்டும் இல்லாம பாரு இப்ப வீடே இல்லாம போயிருச்சு. அதுக்கு காரணம் இவ தான்" அப்படின்ற மாரி கத்து கத்துன்னு கத்துறாங்க. அண்ணாமலை வந்து அமைதியா இருக்க சொல்லிட்டு இருக்காரு. விஜயா வந்து கேட்கிற மாதிரியே தெரியல. ஒரு பக்கம் வந்து சத்யா யோசிக்கிறாரு. என்னடா இது அக்கா வாழ்க்கை இப்படி போயிருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சத்யாவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. யார் அப்படின்னா அவங்க பாஸ் எடுக்குறாரு. அப்ப உடனே வந்து சத்யா வந்து ஃபோன் ஆன்ஸர் பண்றாரு. அப்ப அவங்க பாஸ் சொல்றாரு, "10,00,000 தாரத்துக்கு ரெடி. ஆனா நீ ஒரு வேலை பண்ணணுமே" அப்படின்ற மாரி சொல்றாரு. "சொல்லுங்க சார் என்ன பண்ணணும்?" அப்படின்னு கேட்க, "நீ என் வீட்டுக்கு வா நான் சொல்றேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து நல்ல செய்தி அப்படின்ற மாரி மீனாவ தனியா கூப்பிட்டு சொல்றாரு. "இப்படி பாஸ் வந்து 10,00,000 தாரேன் அப்படின்னு சொல்ட்டாரு. வீட்டுக்கு வர சொன்னாரு. நான் போயிட்டு வாரேன்க்கா" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப "சந்தோஷம்டா போயிட்டு வா" அப்படின்ற மாரி மீனா வந்து சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே வந்து முத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. முத்து சொல்றாரு, "இல்லையே அவங்க பாஸ் எல்லாம் எந்தவித ஷூரிட்டியும் இல்லாம பணம் குடுக்க மாட்டாங்களே. எந்த தைரியத்துல இவ்வளோ பெரிய பணத்த குடுக்குறாங்க?" அப்படின்னு கேட்க, "இல்ல சத்யா வந்து அங்க வேலை செய்றான்ல. அவன் மேல இருக்க நம்பிக்கையில குடுக்குறாங்க போல இருக்கு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவனும் வந்து வேலையில மும்முரமா இருப்பான் தானே, குடுக்க வாய்ப்பு இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே இவங்க பேசிட்டு இருக்க நேரம் அந்த பக்கம் வந்து ரோஹிணிய காட்டுறாங்க. ரோஹிணி வந்து செம்ம கோவத்துல வந்து உட்கார்ந்திருக்காங்க. "என்ன அசிங்கப்படுத்திருச்சு அந்த பொம்பள. அந்த பொம்பளைய வந்து சும்மாவே விடக்கூடாது" அப்படின்ற மாரி செம்ம கோவத்துல இருக்காங்க. அப்படியே இருக்கும்போது சிந்தாமணி கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அப்ப ஆன்ஸர் பண்ணி பேசுறாங்க. "சொல்லுங்க ஆன்டி" அப்படின்ற மாரி சொல்ல, சிந்தாமணி வந்து சொல்றாங்க, "இப்ப நான் அவங்களுக்கு எதிரா வந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் ஒண்ணு அனுப்பிட்டேன். இனி 2 நாள்ல வந்து வீடு வந்து ஏலத்துக்கு வரப்போகுது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து ரோஹிணி வந்து கேட்கறாங்க, "சரி ஆன்டி அது ஆல்ரெடி வரத்தானே போகுது. இப்ப எதுக்கு இத சொல்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல, இல்ல நீ வந்து கவலைப்பட்டுட்டு இருந்தல்ல, அந்த பொம்பள வந்து உன்ன வந்து அசிங்கப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லி, அதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா ரோஹிணிக்கு எல்லாமே தெரியும். அதாவது இவங்க வந்து முழுக்க முழுக்க ரோஹிணிய ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணி, அவங்க வீட்ட வந்து பழி வாங்கிட்டு இருக்காங்கன்னு நல்லாவே தெரியும். சரி ரோஹிணிய பொறுத்தவரைக்கும் சரி விஜயா வந்து இதால அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு தெரியும்ல. அதனால "சந்தோஷம் ஆன்டி" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாங்க. கட் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரி வராது. இவங்கள நம்புனா எதுவுமே நடக்காது. நான் தான் ஏதாவது பண்ணி மனோஜ வந்து என் வலைக்குள்ள போடணும் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து மனோஜ் கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. மனோஜ் வந்து சொல்றாரு, "இப்படி முத்து வந்து ஷோரூமுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டான்" அப்படின்ற மாரி சொல்றாரு.
அப்ப வந்து ஏன் அப்படின்னு கேட்க, இல்ல கடன் அடைக்கிறதுக்காக என்கிட்ட பணம் கேட்கிறான் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப ரோஹிணி வந்து சொல்றாங்க, "நீ ஏன் குடுக்கணும்?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுதான் நானும் கேட்கிறேன். நான் ஏன் குடுக்கணும்? அதான் எங்க வீட்ல வந்து எங்க சொத்துல வந்து எனக்கு எந்த பங்குமே கிடையாது அப்படின்னு அப்பா சொல்ட்டாரு. வேற எதுக்காக நான் வந்து பணம் குடுக்கணும்? இவங்க என்ன நெனச்சிட்டு இருக்காங்க? அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கேட்கிறாரு. அப்ப ரோஹிணியும் மனோஜுக்கு வந்து ஒத்து ஊதுறாங்க. அதுதான் சரி. நீ எதுவுமே குடுக்காத. நீ குடுக்கவே தேவையில்ல. நாங்க வந்து எதுனாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம உன் பங்கு அவங்க தரமாட்டேன்னு சொல்லவும் முடியாது. அதுவும் நாங்க கேஸ் போட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மனோஜ வந்து நல்லா ஏவி விட்டுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீன் போயிட்டு இருக்க, அந்த பக்கம் சத்யா வந்து அவங்க பாஸ் வீட்டுக்கு போறாரு. அப்ப அவர் "வா சத்யா" அப்படின்ற மாரி கூப்பிடுறாரு. அப்ப வந்து "சார் நீங்க பணம் குடுப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எந்தவித ஷூரிட்டியும் இல்லாம நம்ம யாருக்குமே குடுத்தது கிடையாது. அது மட்டும் இல்லாம எனக்கு குடுத்தா மத்த ஸ்டாஃப்ஸ்க்கும் குடுக்க வேண்டி வரும் அப்படின்ற மாரிலாம் சொன்னீங்க. அதெல்லாம் மீறி குடுக்குறீங்க அப்படின்னா என் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அத வந்து நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி ஏதோ நம்பிக்கையில வந்து கதைச்சிட்டு இருக்காரு சத்யா. அப்புறம் வந்து பாஸ் வந்து சொல்றாரு, "வெயிட் பண்ணு நான் பணம் தரேன். ஒருத்தவங்க பணம் கொண்டாருவாங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. யாரு கொண்டாருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சிந்தாமணி அப்படியே ஒரு எவில் வாக் ஒண்ணு போட்டு நடந்து வராங்க. அப்ப சத்யாக்கு பயங்கர ஷாக்கு. இவங்க இங்க வராங்க அப்படின்னு ஷாக்கிங்கா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சிந்தாமணி வந்து சொல்றாங்க, "என்ன சத்யா இந்த பக்கம்?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப சத்யா ஒரு மாதிரியா முழிச்சிட்டு இருக்காரு. "நான் தான் வர சொன்னேன்" அப்படின்ற மாதிரி அவங்க பாஸ் வந்து சொல்றாரு. அப்ப உடனே வந்து அவர் சொல்றாரு, "பணத்த தர்றதுக்கு நான் ரெடி. ஆனா நான் வந்து ஒரு விஷயம் சொல்லுவேன். அத நீ பண்ணணும். பண்ணா தான் இந்த பணம் கிடைக்கும். உங்க அக்கா வீடும் உனக்கு திருப்பி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்கு. அத சிந்தாமணி சொல்லுவா" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப சிந்தாமணி வந்து சொல்றாங்க, "ஆமா. அதாவது நீ வந்து இந்த பணத்த வாங்கிட்டு நாங்க சொல்றத பண்ண அப்படின்னா, அந்த 38,00,000 வந்து வட்டியெல்லாம் போட்டு தான் இருக்கு. அதனால அந்த வட்டி எல்லாத்தையும் கழிச்சுட்டு அசல மட்டும் குடுத்தா போதும் அப்படின்னு கூட நான் சொல்ல ரெடியா இருக்கேன். ஆனா நாங்க சொல்றத நீ பண்ணணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப சொல்லுங்க என்ன பண்ணணும்? நான் வந்து எங்க அக்காவுக்காக எதுவுமே பண்ணது கிடையாது. இப்ப அவங்க இருக்க நிலைமையில வந்து நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா, அது பெரிய விஷயமா இருக்கும். சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஒண்ணும் இல்ல. நீ ஒரு பொண்ண லவ் பண்றல்ல, அந்த பொண்ண விட்டுரு அப்படின்ற மாரி சொல்றாரு. இத கேட்டோனே சத்யாவுக்கு பயங்கர ஷாக்கு. யாரு யாரு அப்படின்னு சொல்ல, "நடிக்காதடா" அப்படின்ற மாரி சிந்தாமணி வந்து சொல்றாங்க. பாஸும் வந்து சொல்றாரு, "நீ என் பொண்ண லவ் பண்றேன்னு தெரிஞ்சும் உன்ன வந்து நான் வேலையில வச்சிருக்கேன் அப்படின்னா, உன் மேல அவ்வளோ நம்பிக்கை. அதாவது வேலையில நம்பிக்கை. ஆனா என் பொண்ண உனக்கு கட்டிக் குடுக்க மாட்டேன். உன்ன வந்து வேலையில வச்சிருக்கேன். நீ வந்து நல்லா வேலை பண்ற அப்படின்றதுக்காகலாம் பொண்ண கட்டிக் குடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இது என்னோட முடிவு மட்டும் இல்ல, சிந்தாமணியோட முடிவும். ஏன்னா ரேகா வந்து எனக்கு மட்டும் பொண்ணு கிடையாது. சிந்தாமணிக்கும் பொண்ணு தான். அதனால நீ அவள விட்டுரு. அவ நாங்க சொன்னா கேட்க மாட்டா. அதனால அவளுக்கு ஏதாவது சொல்லி பிரேக்கப் பண்ணி விட்டுரு. அதுதான் உனக்கு நல்லது, உங்க அக்காவுக்கு நல்லது, உங்க அக்கா குடும்பத்துக்கும் நல்லது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சத்யா யோசிக்கிறாரு. என்ன பண்றது? என்ன பண்றது? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காரு. என்னால நான் இப்படி பண்றதால அக்காவுடைய வாழ்க்கைக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, நான் இப்படி பண்றதுல தப்பே கிடையாது. ஏன்னா, இப்ப கொஞ்ச நாளா தானே லவ் பண்றோம். அது மட்டும் இல்லாம இதனால இப்ப நெறைய பிரச்சனை வரும். என் குடும்பத்திலேயும் நெறைய பிரச்சனை வரும். அதனால பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, "சரி நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. இத கேட்டோனே அவங்க 2 பேருக்குமே பயங்கர சந்தோஷம். "இந்தா கொண்டு போ 10,00,000" அப்படின்னு சொல்லி உடனே வந்து அவங்க பாஸ் வந்து 10,00,000 தூக்கி குடுக்குறாரு. சிந்தாமணி வந்து அப்படியே ஒரு ஹெவி லாஃப் ஒண்ணு குடுத்துட்டு இருக்காங்க பக்கத்துல இருந்து. அப்படியே வந்து இது வாங்கிட்டு "நன்றி சார்" அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது அவர் வந்து சொல்றாரு, "இப்ப நீ மகள லவ் பண்ண அப்படின்றதுக்காக நான் உன்ன வேலைய விட்டு தூக்கியிருக்கணும். ஆனா கடைசி வரைக்கும் தூக்க மாட்டேன். இப்ப நான் சொன்னத பண்ண அப்படின்னா உனக்கு வேலையும் கிடைக்கும். இந்த 10,00,000 கொண்டு போய் அக்காட்ட குடு. அவங்களுடைய வீடும் திருப்பி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வட்டியையும் இவ வந்து வேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அது மூலமா வட்டியும் இல்லாம போகும். சோ முடிவெடு. இப்பவே வந்து போற வழியிலேயே வந்து ரேகாக்கு ஃபோன் பண்ணி உன்ட முடிவ சொல்லிரு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி அப்படின்ற மாரி சொல்லிட்டு நேரா வெளிய வராரு. வெளிய வந்து அப்படியே ஒரு மாதிரியா அழுகுறாரு. அழுதுகிட்டே போறாரு. போயிட்டு இருக்கும்போதே யோசிக்கிறாரு. முதல்ல ரேகாக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, உடனே வந்து ரேகாக்கு ஃபோன் பண்றாரு. அப்ப ரேகா ஆன்சர் பண்ணிட்டு சொல்றாங்க, "என்னடா சர்ப்ரைஸா நீ ஃபோன் பண்ணியிருக்க? எப்ப இருந்தாலும் நான் தானே எடுப்பேன். இப்ப அதிசயமா நீ எடுத்திருக்க" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து சொல்றாரு, "இல்ல ரேகா, நான் வீட்ல இருக்கவங்கலாம் பயப்படுறாங்க. நீ வந்து சிந்தாமணி பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சோனே வீட்ல இருக்கவங்கலாம் பயப்படுறாங்க. வேணாம்" அப்படின்னு சொல்றாங்க. அக்காவுக்கும் இதுல உடன்பாடே கிடையாது. ஏன்னா அக்காவும் உங்க அம்மா வந்து பரம எதிரிங்க. அது மட்டும் இல்லாம எங்க அக்கா வந்து கொலை பண்றதுக்கு கூட முயற்சி பண்ணியிருக்காங்க உங்க அம்மா. இப்படி இருக்கும்போது எந்த தைரியத்துல நான் உன்ன கட்டிக்கிறத விரும்புவாங்க. அதனால வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் அதுதான் சரியா படுது. நாங்க வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப இத கேட்டோனே ரேகாக்கு கண்ணெல்லாம் கலங்குது. "என்னடா சொல்ற? அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நானே எங்க அம்மாவ வெறுத்து போய் தான் இருக்கேன். நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப உடனே வந்து சத்யா வந்து சொல்றாரு, "இல்ல ரேகா இதெல்லாம் சரி வராது" அப்படின்னு சொல்லி அவரால அதுக்கு மேல கதைக்க முடியல. ஃபோன கட் பண்ணிடுறாரு. ரேகாக்கு இவன் இப்படி முடிவெடுத்தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டே வந்து அவ்வளவுதானே என் லவ் லைஃப் அப்படின்னு சொல்லி அப்படியே அழுகுறாங்க. அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இப்படிதான் நெக்ஸ்ட் வீக் எபிசோட்ஸ் போகும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸ பெற்றுக்கொள்ள எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.